நண்பர்களே, குட்டி குட்டி மீன் இருக்கா? அந்த மீன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கெட்டது போடாத வீடியோலாம் நீ தான் கவர் ஆவா. நான் பீப் சவுண்டு கூட போட மாட்டேன். பார்த்துக்கோங்க, நம்மளால் டப்பாவில் மீன் பிடிக்கும். எவ்வளோ பெரிய மீன்பிடி வீரன்னு. சேர்ந்தப்பறம் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். இதாக இருக்குது பாரு, சின்ன சின்ன மீன் ஓடுது. அம்மா அதெல்லாம் மீன் வேற மீன். அந்த மீன் தானே? இங்கே பாரு, இங்கே இருக்கு பாரு, இங்கே பாருல. இது எப்படி பிடிக்கிறது? நீ இந்த எப்படி பெருசாக நான் அப்படி பிடிச்சிரும் ஒரு நிமிஷத்தில். இந்த அறிவு அந்த குஞ்சு இந்த இருக்கு பாரு. சின்ன மீன் ஃபஸ்ட்டு பிள்ளை, இவன் பெருசு. இது பண்ணின்னு போட்டோம். எனக்கே மீன் இருக்குன்னு தெரியல. இவளுக்கு எப்படி தெரியும்? பார்க்குற இவளுக்கு இந்த கடத்தி களைச்சி விட்றதால நீ தான் அந்த மீன் பிடிக்க போகிறது இல்லையா? குஞ்சு பார்த்தா அதான் பிடிக்கணும். இப்போ அவ்வளோ பில்டப் பண்ண இதை பிடிக்க மாட்டேன். ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. சரி காய்ஸ், மினி விளாக் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிச்சிட்டு சுட்டு கூட தங்க முடியாது, கருவாடு தான் ஆகணும். கருத்தி சொல்கிறது கேள்வி. இப்படி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். நீ ஐடியா பண்ண சொல்லு. எப்போ நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு. வீடியோ எடுக்க சொல்லு. இதுலேருந்து இதில் ஒரு சின்னதாக ஒரு குழந்தை வண்டி அதில் விரட்டி பிடிக்க போகிறோம். அப்படி தானே தோணுங்க ப்ரோ? மீன் கூட்டத்தையே வட்டிச்சியல. சாக்கடை வடடிக்கிற மீனை பிடிச்சா சுட்டு கூட தங்க முடியாதல. ஒன்று பிடிச்சி நான் சுட்டு தங்குற மாதிரியா பிடிங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. போதுமா இப்படி குளம் மூஞ்ச கட்டு ப்ரோ, மூஞ்ச கட்டுங்க. சத்தியமாக வீடியோ இருக்கு. கருத்தி குளம் போதுமா இப்படி? குளம் சரியான பெரிய குளம், தண்ணி. சரி காய்ஸ், இங்கே பார்த்தா பிளாக் எனக்கு தேன் கூட மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. குழாய் கூட காய்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டைல். பாட்டில் இல்லை, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் பிடிச்சிட்டோம் காய்ஸ். கீழே விட்டான் எல்லாத்தையும். அந்த காலத்தில் ஹிந்திக்காரன் பேர். அதெல்லாம் எதுக்கு தான் ஒன்றானோ எனக்கும் தெரில. பள்ளத்துக்குள்ள மீனே போக முடியாது. வேற பள்ளத்துல தண்ணிலாம் ரிவர்ஸ் தானே வருது. பள்ளத்தாட கலங்கின தண்ணி வருது புரி. அடங்க ப்ரோ, பனியன்லாம் கழட்டினியா? பனியன் இருக்கு. அகல பாதத்தில் போக கம்பி இருக்குல்ல. சுந்தர வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆர்மி மேன் மாதிரி போகிறான் பார்த்தீங்களா நண்பர்களே? ஆர்மி மேன் மாதிரி உள்ள போகிறான். ஆனால் பில்டிங் எல்லாம் உடஞ்சிருந்தா கிடக்கு. தெரிய மாட்டேங்கிறா. நீ பாலம் உடஞ்சி கிடக்கல, திடீர்னு ஒன்றா செத்துற போகிற. காலை வச்சு நசிக்கிட்டா மீன் கொடுத்த நசிக்கிட்டா, நசுக்கி கொண்டுட்டல. நீ இடத்துல இருந்து செட தவளம் வந்த மாதிரி வரான் காய்ஸ் உள்ள இருந்து. கூட்டம் அங்கே இருக்குல்ல, அந்த இடிஞ்ச பில்டிங் கிடக்கு. இங்கே பாரு, அங்கே. சரி, அதை எப்படி நான் இதை கவர் பண்ணுறேன். உன் பின்னாடி பாரு சேர்ந்து, இங்கே பாருல பின்னாடி பாரு. இந்த இருக்கு பாருல, பனியன் எடுத்து பிடிச்சிரும். இந்த அப்படிங்க கொண்டா. இல்லை, அதை மொத்தம் கூட தட்டில் வெளியே எட்டு வந்து கரை கொண்டு வைப்போம். அது அப்படி தட்டோட தட்டில் சேர்த்துப்போம். சாவட்டில் எல்லாத்தையும் உள்ளே விடுவான்னு நினைக்கேன். குசு வந்தா வச்சுருவேன். எந்திக்காரா தப்போ இல்லை, நின்று வீடியோ கவர் பண்ணிட்டு நான் ஒரு விளாக்ங்கிறத மறந்துட்டேன் பார்த்தியா காய்ஸ். ஒரு வழியாக செத்து பண்ணி எடுத்து மீன் பிடிச்சாச்சு. இந்த இதை பிடிச்சிக்க. இது எங்கே ஆழத்துலேயே விடணும்? அது வை, அதில் வை. மொத்தமாக கவர்னா விட்டுருக்கோம். மொத்தமாக நான் டேரெக்டாக சொல்கிறேன், பீப் சவுண்டோடு தான் போட போகிறேன். கெட்ட வார்த்தை இருந்தாலும் அப்படி இருக்கு. நான் அந்த சவுண்டை ஆட் பண்ண முடியேன்.
பீம்லாம் இருக்குது நோண்டு இருக்குல்ல, அதே வீடியோ லிங்க்கு மக்கா அனுப்பிவிடுவேன், ஸ்டோரி வைக்கணும். அங்கே ஓரமாக மீனே தெரிய முடியல, டப்பா கீழே போய்ட்டு. இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். மீன் தெளிவாக தெரியுதுல உங்களுக்கு. இதெல்லாம் நெத்திலி மீன் சொல்லிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கையில் அப்படி துள்ளுதுல. இறால் மீன் மாதிரி ஒன்று விழுந்துட்டு. இது அந்த ஹிந்திக்காரன் மீன் பிடிப்பானு தெரியுமா, அந்த மாதிரி பெரிய பழம் தோண்டினான். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல மீனும் பிடிக்கல, தண்ணியும் சாக்கடை தான் வந்து மிச்சம். சாக்கடைப்பா. இந்த மீன் பேர் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சவே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? எப்படி இன்னொருத்தன் கிடக்கான் பாரு, உள்ள ஒருத்தன் கிடக்கான். 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஒன்று இந்த கண்ணாடி மீன் பெருசு, இன்னும் சின்னது, அவ்வளோதான்ப்பா. இருக்க எங்கே இருக்கு? அந்த ஒருத்தன் இருக்கான். சரி, மீனை பிடிச்சது. இதுக்கப்புறம் அந்த நாய் ஆசைப்பட்டு மீன் பிடிப்போம்னா செப்பல் கொண்டு அடிக்க வேண்டியது. ஆசை உனக்கு என்னைக்கு விட்டு சுத்தும். அது எடுப்போம். காய்ஸ், நம்ம ஃபைனலாக மீன் குஞ்சு பிடிச்சாச்சு. எவ்வளோ மீன் குஞ்சு குட்டி பிடிச்சிருக்கு பார்த்திலாடி. எந்த மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. என்ன மீன் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நைட் நேரத்தில் லைட் அடித்து ரொம்ப மின்னும், அவ்வளோதான். எங்களுக்கு உங்கள் ஊரில் எந்தென்ன பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். சேர்ந்து இந்த நம்ம ஊரில் என்ன பேர் சொல்லுவோம்? லைட்டு மீன். அதில் அப்படி கண்ணில் லைட்டு இருந்தால் லைட்டு மீன். உங்கள் ஊரில் எப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொட்டாதா, அது தண்ணி டெம்பரேச்சர் கிட்ட செட் ஆகணும். ரொம்ப ஓவரா இல்லைல்ல? ஏன்னா செத்து போச்சுன்னா நீ தான் பொறுப்பு. செத்து போட்டல இது கொஞ்சம் வளர்ந்தாலும் திரிச்சு விட்டுதுங்களாம் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. இந்த வீடியோ கடைசியில் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலில் எப்போ போல உங்கள் ஆதரவு தாங்க. லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரியா? நம்ம வாரத்துக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணணும். சரி, இப்போ இந்த வாரத்தில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நம்ம ஊர் கோயில் கூட திருவிழாவோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காம எல்லாம் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? பாய் கைஸ், தேங்க்யூ ஆல். இப்படி கேட்டால் ரெட்டலான்றவாங்க நம்ம